உலக நாடுகளே பரபரப்பாக எதிர்பார்த்திருந்த அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு மற்ற நாடுகள் அதிக வரி விதிப்பதாகவும், எனவே பதிலடியாக ஏப்ரல் 2 தொடங்கி அந்தந்த நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தார். அவ்வகையில் இன்று காலை வெள்ளை மாளிகையில் அவர் புதிய வரி விகிதங்களை அறிவித்து அதிர வைத்தார். அப்பட்டியலில் பேரிடியே சீனாவுக்குத்தான். உலக வாணிபத்தில் அமெரிக்காவுக்கு பெரும் போட்டியாக மாறிவரும் சீனாவுக்கு புதிதாக 34 விழுக்காட்டு வரி விதிக்கப்படும். சீன பொருட்களுக்கு ஏற்கனவே 20 விழுக்காட்டு வரி விதிக்கப்படும் நிலையில் இப்போது மொத்தமாக 54 விழுக்காடு வரியை அந்த நாடு செலுத்த வேண்டியுள்ளது. ஆனால் சீனா அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கும் 67 விழுக்காடு வரியோடு ஒப்பிட்டால் இது ஒன்றும் பெரிதல்ல என ட்ரம்ப் கூறினார். அதே சமயம் தனது நெருங்கிய பங்காளிகளையும் ட்ரம்ப் விட்டு வைக்கவில்லை. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு 20 விழுக்காட்டு வரியும், ஜப்பானுக்கு 24 விழுக்காட்டு வரியையும் அவர் அறிவித்தார். இந்தியா நட்பு நாடானாலும் அமெரிக்க பொருட்களுக்கு அதிகம் வரி விதிப்பதால் இந்திய பொருட்களுக்கு இனி 24 விழுக்காட்டு வரி விதிப்பதாக ட்ரம்ப் சொன்னார். மலேசியாவும் அந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. அமெரிக்க பொருட்களுக்கு 47 விழுக்காடு வரி விதிக்கும் மலேசியாவுக்கு ட்ரம்ப் 24 விழுக்காடு வரியை அறிவித்துள்ளார். If you look at Switzerland, 61% to 31%. Indonesia, Malaysia, Cambodia. Oh, look at Cambodia, 97%. We're going to bring it down to 49%. They made a fortune with the United States of America. United Kingdom, 10%, and we'll go 10%. So we'll do the same thing. South Africa, 60%, 30%, and they've got some bad things going on in South Africa. You know, we're paying them billions of dollars, and we cut the funding because a lot of bad things are happening in South Africa. The fake news ought to be looking at it. They don't want to report it. Brazil, 10%, 10%. Bangladesh is 74%. So you see what's going on. Pakistan, 58%. Sri Lanka, 88%. So what we're doing is we're taking not the full, we could take the full 88%. அண்டை நாடுகளான இந்தோனேசியாவுக்கு 32 விழுக்காடு, தாய்லாந்துக்கு 36 விழுக்காடு, சிங்கப்பூருக்கு 10 விழுக்காடு, வியட்நாமுக்கு 46 விழுக்காடுமாக ட்ரம்ப் புதிய வரி விகிதத்தை நிர்ணயித்துள்ளார். ஏழை நாடுகளான வங்காளதேசத்துக்கு 37 விழுக்காடு, இலங்கைக்கு 44 விழுக்காடு, கம்போடியாவுக்கு 49 விழுக்காடு என வரி விதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. எந்தெந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு எவ்வளவு வரி விதிக்கின்றன, அவற்றுக்கு அமெரிக்கா எவ்வளவு விதிக்கிறது என்ற ஒப்பீட்டு பட்டியலையும் ட்ரம்ப் வெளியிட்டார். இது உலக நாடுகளை வஞ்சிக்கும் நடவடிக்கை அல்ல, மாறாக காலம் காலமாக அமெரிக்காவுக்கு உலக நாடுகள் அதிக வரி விதித்து நியாயமற்ற வகையில் நடந்து கொள்வதற்கு பதிலடியே. அமெரிக்காவின் அதிபர் என்ற முறையில் வாணிபத்தில் இந்த சமசீரற்ற நிலையை தடுப்பது தனது கடமை என்றார் அவர். இறக்குமதி பொருட்களுக்கு பேரளவில் வரி விதித்து உலக நாடுகளையே ட்ரம்ப் ஆட்டம் காண வைத்துள்ளதால் பங்குச் சந்தைகள் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கலாம் என கவலை எழுந்துள்ளது. இது வர்த்தக மோதலை மோசமாக்கும் என்ற கருத்தும் நிலவுகிறது. மலேசியா உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட நாடுகள் இப்புதிய வரி விதிப்புக்கு எப்படி எதிர்வினையாற்றப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.